ஃப்ராங்காக சொல்லணுன்னாக்கா இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கேபி சாரோடைய படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு சில படங்கள் கமல் அவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த காலகட்டத்தில் வந்து அவர் பண்ண படங்களில் ஒரு சிலது பார்த்துருக்கேன். பெருசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை. அவர் எப்பவுமே வந்து செட்டுக்குள்ளே வரும்போது வண்டியை விட்டு இறங்குவார், எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் அந்த லைட்டை கிட்ட கேமராலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே நேராக போய் ஒரு இடத்துல நிற்பார். அதுதான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷாட். அவருடைய உடல் மொழியில் தெரியும். ஓகே, அந்த இடத்துல நின்று இழைக்கணும் இப்படின்னு இப்படி பண்ணும்போதே கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து இங்கேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க, இங்கேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க. இங்கே காலையில் ஒரு 8:15 வராருன்னா அந்த நிமிஷத்துலேருந்து அவர் பேக்கப் சொல்கிற வரைக்கும் அவர் அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இயக்குனர் நாகா அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கேபி அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அவரோட நான் வந்து அந்த கையளவு மனசு அப்படின்ற தொடரில் தான் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னாக்கா இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கேபி சாரோடைய படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அப்போ வந்து வேறு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள், ரொம்ப யங் ஏஜ், என்ன புரட்சிகரமான விஷயங்கள்னு நம்மளாம் நினச்சிப்போம்ல, அதெல்லாம் இருந்தது. அப்போ வந்து லைக்கணும் அவருடைய படங்களெல்லாம் நான் வந்து பெருசாக இது பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா அவருடைய சில கதைகள் வந்து பிற இலக்கிய தாக்கங்கள் அல்லது இன்னொரு மொழியில் எடுத்த திரைப்படத்தினுடைய தாக்கங்கள்லாம் இருக்கும். அதிலிருந்து மாற்றி தான் எடுத்திருப்பார். தமிழர்களுக்காக தமிழ் கல்ச்சரில் தான் கொண்டு வந்து வச்சுருப்பார். ஆனால் அவர் வந்து நம்ம அப்போல்லாம் வந்து யோசிக்கும் போது எப்படி யோசிப்போம், அவர் திருடிட்டார் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஏன்னா இளமையில் வந்து எப்பவுமே அந்த ஒரு பின்னாடி இங்கே சென்னைக்கு வந்த பிறகு கைலாசனுடைய அறிமுகம் கிடச்சி அதுக்கப்புறம் அவர் மூலமாக கேபி சார் அறிமுகம். அப்போது வந்து என்னென்னாக்கா கேபி சாருடைய படங்களுடைய தாக்கம் இங்கே இருக்கிறத வந்து அப்போ தான் வந்து நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள் பார்த்ததில்லை அவரோடது. பார்த்துருக்கேன்னாக்கா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோடலாம் ஒர்க் பண்ணதில்லை. ஒரு சில படங்கள் கமல் அவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த காலகட்டத்தில் வந்து அவர் பண்ண படங்களில் ஒரு சிலது பார்த்துருக்கேன். பெருசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை அப்போ காலேஜில் இருந்தபோது. அதுக்கப்புறம் அங்கே போய் லைக்கணும் பூனாவில் 3 வருஷமும் பாம்பேயில் இன்னொரு 2.5-3 வருஷமும் இருந்த பிறகு இங்கே வரும்போது தான் வந்து கேபி சார்ன்றவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமைன்றதே வந்து எனக்கு புரிபட ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் தான் வந்து ஓஹோ அப்படின்னு தேடி நான் வந்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்சதும் பிறகு வந்து அவரோட வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த நேரத்தில் வந்து லைக்கணும் முதல்ல சினிமாட்டோகிராஃபராக தான் வேலை செய்கிறேன் அவர் கூட. அவர் வந்து எடுக்கக்கூடிய கதைகள் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்காரு, அவருக்குன்னு சில கன்சர்ன் வச்சுக்கிட்டு அந்த கதைகளை வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு மிலியோ சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் அவர் நிறைய விளையாடுவார். அப்போ தான் வந்து லைக்கணும் அவர் கூட இருந்து அந்த அப்சர்வ் பண்ணும்போது தான் வந்து சில விஷயங்கள் வந்து தட் மேன் இன்ஸ்பயர்ட் மீ ஸோ மச். அதாவது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. என்ன தாக்கம் அப்படின்னாக்கா லைக் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறது எப்படின்றதே வந்து எனக்கு வந்து நம்ம பேப்பரில் எழுதிடுவோம், கற்பனையாக எழுதிடுவோம். ஆனால் அங்கே போகும்போது மாறுற விஷயங்கள், சில விஷயங்களை வந்து அவர் அங்கே ஒரு சின்ன ஒரு பொம்மையை வச்சு கூட அந்த காட்சியை நகர்த்துவார். அதுக்கு வந்து அவருடைய திங்கிங். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து எப்படி செட்டுக்கு போன உடனே இருக்கிறது, இதிலிருந்து அந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள். ஓகே, அவர் எப்பவுமே வந்து செட்டுக்குள்ளே வரும்போது வண்டியை விட்டு இறங்குவார், எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் அந்த லைட்டை கிட்ட கேமராலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே நேராக போய் ஒரு இடத்துல நிற்பார். அதுதான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷாட்.
இந்த சினிமாட்டோகிராஃபராக கற்றுக்கிட்டது என்னென்னாக்கா, அவர் அங்கேருந்து காலையில் கிளம்பி வந்து வீட்டிலேருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வருவார், இந்த இடத்துல ஷாட் எடுக்கணுன்றது. வேறு எதுவுமே பண்ண மாட்டார். ஐ மீன் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து சாப்பிட்ருங்க சார் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் நேராக வந்து ஒரு இடத்துல நிற்பார் பாருங்கள், அந்த இடத்துல கேமரா வைக்கணுன்றது கணக்கு. அப்போ என்ன ஆகுதுங்க, அவர் வந்து இங்கே மட்டும் அந்த வேலையில் இல்லை, செட்டுக்கு வந்து மட்டும் வேலைக்குள்ளே வர்றதில்லை, வீட்டிலேருந்தே அவர் அதில் வராரு அப்படின்றதும் அது எனக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. இப்போது நானும் வந்து அதே மாதிரி லைக்கணும் ஒரு நான் இப்போ இயக்குனராக ஆகி போகும்போது லைக்கணும் வீட்டில் இருந்தோ ஹோட்டலில் இருந்தோ அவுட்டோராக இருந்தாக்கா போகிறோம் இல்லையா, போய் இறங்கி முதல்ல ஷார்ட்டை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. ஓகே, ஸோ அது இறங்கி போய் அந்த இடத்துல கேமரா எங்கே வரும், என்ன ஷாட் வரும் அப்படின்றதும் அந்த சீனை வந்து அவர் மைண்டுக்குள்ளே ஓட்டுறதையும் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அவருடைய உடல் மொழியில் தெரியும். ஓகே, அந்த இடத்துல நின்று லைக்கணும் இப்படின்னு இப்படி பண்ணும்போதே கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வந்து இங்கேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க, இங்கேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க, இங்கே கேமரா போகணும், இதெல்லாம் வந்து அவர் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த ஸ்டேஜிங் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு புரியும். இந்த விஷயம் வந்து லைக்கணும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்க முடிஞ்சுது. அது அந்த விதத்தில் வந்து கேபி சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்குள்ளே நிறைய இருக்குது. கேபி பாலச்சந்தர் படங்களில் உங்களை அதிகமாக பாதித்த படம் எது? அவருடைய படங்களில் நிறைய படங்கள் பாதிச்சிருக்கு. ஆனால் ஒரு பாயிண்டில் நூல்வேலி என்ன காரணம் அது தெரியல, என்ன காரணம்னு சொல்ல முடியல அந்த இடத்துல. அப்போ வந்து நிறைய படங்கள் அவருடைய பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே வந்து அந்த உறவு முறையில் வந்து ஒரு எப்படி டீல் பண்ணியிருக்காருன்றது வந்து ரொம்ப பாதிச்சது. ஏன்னா மேம்போக்காக நம்ம வந்து கேரக்டர்ஸை உருவாக்கிட்டா பத்தாது. அங்கேருந்து அந்த ஒரு மனிதன் தானே அந்த கேரக்டரை ப்ளே பண்ண போகிறான், ஒரு நடிகன். அவங்ககிட்ட இருந்து அந்த வேலையை வாங்கியிருப்பார். அந்த உறவுகள் அது நூல்வேலின்னு சொல்கிறதே அது தானே அவர் வச்சுருப்பார். அது கொஞ்சம் பாதிச்சுது அவருடைய அந்த இன்னொன்று வந்து உங்களுக்கு அவருடைய கதைகளில் வந்து எனக்கு பாதிச்சுது அப்படின்னு சொன்னால், ஒரு தொடக்க கால படங்களில் நிறைய அவர்களாகட்டும், அல்லது சர்வர் சுந்தரமாகட்டும், அல்லது ஒரு எதிர்நீச்சல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த தேட்டருக்கான ஒரு விஷயத்துலேருந்து எடுத்து அதை சினிமாவாக்கியிருப்பார். அப்போது அந்த கதைகள் இருக்கு இல்லையா, கதையில் வந்து ஆழம் இருக்கும். ஏன்னா தேட்டரில் எப்போவுமே நாடகங்கள் போடும்போது அதுக்குள்ளே அந்த கதைக்கு ஆழம் இல்லைனாக்கா நாடகத்துக்கு தொடவே மாட்டாங்க. கதை ஆழமாக இருந்ததுனா தான் அது வந்து நாடகமாக நிற்கும். ஸோ இவர் அங்கேருந்து வர்றதுனால அந்த கதை வந்து எப்போவுமே ஆழத்தில் இருக்கும், நல்ல ஆழம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து நிறைய விளையாடலாம். சினிமாக்குள்ளே வரும்போது இன்னொரு பரிமாணம் அதுக்குள்ளே வருது இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி சினிமாக்குன்னே எழுதினதுன்னு சிலது இருக்குது அவருக்கு. அதில் சில இடங்களில் வந்து எனக்கு இப்போது அவருடைய கதாபாத்திரத்துக்கான நடிகனாக இருந்து ரஜினி அவர்கள் வந்து இப்போ கமர்ஷியல் ஹீரோவாக மாறியிருக்காருல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர்கள் உருவாகும் போதே 2 விதமாக உருவாகுவாங்க. ஒன்று கமல் சார் மாதிரி, இன்னொன்று ரஜினி சார் மாதிரின்னு சொன்னோம். ஒரு சில விஷயங்களை வந்து அவர்களுடைய உடலில் ஒட்ட வைக்கிறோம். ஒரு மனிதன் இருக்கான், அவன் நடிகனாக வரான் அப்படின்னும் போது இயக்குனர்களோ அல்லது கதாசிரியர்களோ அந்த உருவத்துக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். ஓகே, அந்த கேரக்டருக்குள்ளே வரும்போது இவங்க வந்து அந்த கேரக்டராக மாறுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அதுக்குள்ளே அவங்க போயிட்டு அந்த கேரக்டர் தான் நமக்கு தெரியணும். இனிஷியலாக ஸ்டேஜஸ்லேயும் சரி இப்போவும் சரி ஒரு பேர் ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குது தவிர, அவர் ஒரு கேரக்டர் பண்ணிட்டாரு, அதிலிருந்து மக்களால் அவரை பிரித்து பார்க்க முடியாத போது அவங்க வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி ஆகிடுவாங்க. டெலிபரேட்டாக பிரித்து போயிட்டு திரும்பி வந்து வேற ஒரு கேரக்டரில் ஒட்டும் போது கமல் சார் மாதிரியான ஒரு விஷயம் வரும். இது வந்து இது ரைட்டு அது ராங்குன்னு கிடையாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு ஹீரோஸ் தேவைப்படுவாங்க. நான் செய்ய முடியாத சாதனைகளை செய்வதற்கு ஒருத்தன் வேணும். அது வந்து காலங்காலமாக நடக்கிறது. எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு ஹீரோ வேணும்.
க்ரீக் தேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஹீரோ சார்ந்து தான் வரும். அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு வந்து ஒரு கமல், ஒரு ரஜினி தேவை, ஒரு சிவாஜி, ஒரு எம்ஜிஆர் தேவை. இது போயிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து 2 விதமான ஹீரோஸ். ஓகே, நாம் செய்ய முடியாத விஷயங்களை அவர்களுக்கு மேலே ஒட்ட வச்சு பார்க்கறதுக்கு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கேபி சாரோடைய உங்களுடைய உரையாடல் எப்படி இருந்தது? அவரோட வேலை செய்யும்போது நான் வந்து சினிமாட்டோகிராஃபர், டிஓபியாக இருக்கேன். அப்படின்போது எனக்கு வேலை வந்து கண்டினியூஸாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்காது. அது ஒன்று. இன்னொன்று அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது, ஒரு ஷாட் முடிஞ்சதுன்னா அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவார். அவர் அடுத்த ஷாட் சொல்லிடுவார். ஒரு சீன் முடிஞ்சதுன்னா அடுத்த சீனுக்கு போயிடுவார். அது போகிறதே வந்து லைக்கணும், ஒரு கேப்பு கூட இருக்காது, ஒரு நிமிஷம் கூட கேப் இருக்காது. அது எப்படி உடனே அங்கே அடாப்ட் ஆகுறது? அது அவர் மைண்டுக்குள்ளே இருக்குல்ல. இந்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறேன்னாக்கா இந்த ஷாட் எடுக்கும்போதே வந்து அடுத்து என்ன ஷாட்டுன்றது மனசுக்குள்ளே ஓடும். அடடா இங்கே லைட்டு போகுமே, அது இதுன்றது சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் இந்த ஷாட் எடுத்தோம், இதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ்அப் வேணும், இந்த இடத்துல க்ளோஸ்அப் வேணும், இங்கே ஒரு இன்சர்ட் வேணுன்றது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இங்கேருந்து எடுக்கிறதா அங்கேருந்து எடுக்கிறதா, இது நடுவில் வந்து இவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுற போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நடிகர் எழுந்துட்டார் அப்படின்னாக்கா இது எங்கே வைக்கிறது, இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கும் அதே மாதிரி தான். அவரும் வந்து அப்படியே ஒரு ஆக்டிவாக இருப்பார். காலையில் ஒரு 8:15 8:30க்கு வராருன்னா அந்த நிமிஷத்துலேருந்து அவர் பேக்கப் சொல்கிற வரைக்கும் அவர் அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு ஷாட்டு முடிஞ்சுதா, ஓகே இங்கே வாங்க அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த கேமரா கொண்டு வரணும். ஸோ நான் டிஓபியாக என்னன்னாக்கா அந்த இடத்துல வந்து நான் கேமரா செட்டப் பண்ணி லைட்டெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நான் ஓகே சொன்ன உடனே வந்துடுவார் ஷாட் எடுக்க. அதில் அங்கேயே தான் இருப்பார். போலாமா அப்படின்ட்டு அவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஆக்டர்ஸையும் வந்து ரிஹர்சல்லாம் வந்து பண்ணிவிடுவார். ஸோ ஷாட் எடுத்த உடனே திரும்பி அடுத்தது இங்கே வாங்க அப்படின்டுவார். ஸோ இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களுக்குள்ளே வந்து அந்த உரையாடல் சம்பாஷணைக்கான ஒரு நேரம் கிடைச்சதில்லை. பெரும்பாலும் நடிகர்களுக்கு தான் அந்த நேரம் காலம் கிடைக்கும். ஸோ அப்படி பெருசாக ஒன்றும் சம்பாஷணைகள் நடந்ததில்லை. ஒரு சில நேரங்களில் ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த கதையை பற்றி ஏதோ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு சீன் வேணும்ன்ட்டு. வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. அதான் நம்ம ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று எனக்கு சரியாக புரியல, டைலாகில் டெலிகசின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினார். டெலிகேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து டெலிகசின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருந்தார். அவர் நிறைய ஆங்கில வார்த்தைகள் போட்டு பண்ணுவார்ல. அது எனக்கு வந்து டெலிகசின்னா சாப்பாடுன்றது தான் ஒரு இது இருக்குது. இது டெலிகசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அந்த கான்டெக்ஸ்டில் தான் எனக்கு தெரியும் அந்த வார்த்தையை. அப்போது டைரக்டர் ஷரண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கே அப்போ அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு என்ன ஷரண் இது சரியாக இல்லையே அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து இல்லை சார் எழுதியிருக்கார் பார்த்துருப்பார் அப்படின்னு. இதை பார்த்துட்டார் அவர். என்ன பிரச்சனை அப்படின்னாரு. ஸோ நான் திரும்பி இல்லை சார் அந்த வார்த்தை வந்து இந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாமா, இந்த இடத்துல உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தானா அப்படின்னா, எல்லாம் உபயோகப்படுத்தலாம் ஏன்னா எழுதிட்டார், எல்லாம் உபயோகப்படுத்தலாம், எடுத்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். எடுத்துட்டோம். ஓகே, மறுநாள் காலையில் நான் உட்கார்ந்து இருக்கேன். நானும் போயிட்டு டிக்ஷனரி எல்லாம் பார்த்து இந்த இடத்துக்கு அது வருமா அப்படின்னு நான் பார்த்தேன். வரும் அப்படின்னு தெரிஞ்சது. சரின்ட்டு அதை விட்டுட்டேன். காலையில் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். அன்றைக்கி வந்து கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு நேராக வந்து என் முன்னாடி நின்றுட்டு, ஓகே நாகா அந்த வார்த்தை வரும், நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன். அவரும் போய் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து எடிட்டிங்கில் இதுவாக நம்ம பண்ணுறோமே, இப்போ ஒரு 4 மூலைகள் இருக்கக்கூடிய ஒரு ரூம், அது சில நேரங்களில் வந்து நம்ம ஷார்ட் எடுக்கிறதுல வந்து எப்படி இருக்கோம்னாக்கா அது 4 மூலைகள்ன்றது 5 மூலை ஆகும். அந்த மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஓகே, அவர் எடுத்த விதத்தில் வந்து இது கொஞ்சம் சரியில்லையே, ஏதோ ஒரு 4 கார்னர் தான் வரணும் ஒரு ரூமுக்கு. இவர் வந்து ஏதோ கொஞ்சம் அங்கே சினிமாட்டிக்காக தேவைப்படுதுன்றதுக்காக ஒரு கர்டனெல்லாம் மாற்றி போட்டு ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எடுத்தார்.
ஸோ ஒரு ரூமுக்கு 5 கார்னர் எப்படி சார் வரும்? லைக் இப்படி இது எனக்கு ஒரு சின்ன இதுவாக இருந்தது. அது நான் யோசிச்சு அது ஷார்ட் வைக்கிறதுனா அவர் சொன்ன உடனே நான் போட்டுருவேன். இது கொஞ்சம் யோசிக்கிறேன்னு தான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டார். இல்லை சார் இது இப்படி இருந்ததுன்னா 5 கார்னர் மாதிரி இருக்கு, இது ஒட்டுமா வராது, இல்லை ஓகே சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். எடுத்தாச்சு. ஒரு ஒரு 10-15 நாள் கூட ஆயிடுச்சு. நான் வேறு ஏதோ உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தேனோ ஏதோ கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு இங்கே வந்து தட்டினார். அப்போ தான் எடிட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு அந்த சீன். தட்டிட்டு என்னன்னு சார் அப்படின்னு, இந்த 5 கார்னர் இருக்குல்ல தெரியலை, நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னாரு. அவர் எடிட் பண்ணிவிட்டு நமக்கு சொல்கிறாரு இல்லைக்கணும். எனக்கு ஒரு மொமெண்ட் என்ன சொல்கிறாருன்னு புரியல. இந்த 5 கார்னர் இருக்குல்ல தெரியல, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் போய் எடிட் ரூமில் பார்க்குறேன், ஒன்றும் தெரியல. அது அந்த எமோஷன் இதில் வந்து 5 கார்னர் இருக்குது, நாம் யாராவது சொல்லி நம்பர் போட்டால் தான் தெரியும். மற்றபடி அது அந்த ஓட்டத்தில் வந்து அழகாக உட்காந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன். ரொம்ப நன்றி சார், நம்ம இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.